காதல் ராசினே சொல்லலாம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னங்களுக்காக 2026 பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் கார்த்திகை மாதமே ஷூட் பண்ணிட்டங்காட்டி இங்கே சூரியன் போட்டிருக்கேன். அடுத்து மார்கழி, தை. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஜனவரிக்கான 2026க்கான பலன்கள். அதனால் இப்படி அட்வான்ஸ்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. முக்கியமான கேள்விகள் தான். எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ இரண்டாவது திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பிறக்குமா, வீடு கட்டுவனா, வேலை மாற்றம், எஜுகேஷன், வெளியே போய் படிக்கலான் இருக்கேன், வெளிநாட்டில் படிக்கலான் இருக்கேன், சொந்தமாக காரு வீடு வாங்கலான் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலான் இருக்கேன், ஓன் ப்ரொப்ரைட்டரில் பண்ணலாமா, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பண்ணால் எனக்கு செட் ஆகும். இந்த தசாபுத்திகளை பொறுத்து தான் இப்போ நான் சொல்லக்கூடிய மொத்த பலன்களுமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். ராசி பலன்னு பொதுவாக சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது ராசிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக மேட்ச் ஆகாது. நீங்கள் என்ன லக்னமோ இன்னைக்கு தேதிக்கு கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது. ரிஷப லக்னத்துக்கு 11ல் சனி, 10ல் ராகு, 8ல் இன்னைக்கு தேதிக்கு செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் அடுத்த மாதம் அங்கே போயிடுவார். 7ல் புதன் சுக்கிரன் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறாங்க. 4ல் கேது இருக்கிறார். இந்த ராகு, கேது, சனி, குரு, இந்த 3 பேர் தான் நிரந்தரமானவர்கள். பயிற்சியிலேயே ரொம்ப டைம் எடுத்துக்கிறவங்க. அதனால இவங்களுடைய பலன்களை மட்டும் வச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது, என்ன தாமதமாக கிடைக்கும், என்ன கிடைக்கவே கிடைக்காது பார்க்கலாம். உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு 7ல் இருக்கிறார். இந்த சுக்கிரன் நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவார். அதனால உங்கள் லக்னாதிபதி இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குணமாயிரும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நீங்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருப்பீங்க. இப்போ இறை நம்பிக்கை வரும். ஆன்மீக பயணம், ஆன்மீக யாத்திரை நீங்கள் மேற்கொள்வீங்க. திருப்பதி கூட நீங்கள் போயிட்டு வருவீங்க ரிஷப லக்னத்துக்காரங்க. அதனால் திருப்பதி போயிட்டு வாங்க. 11 முதல்ல பணம் பார்த்துடலாம். பணம் 11ல் சனி, 2ல் குரு. 2ல் குரு, ஆக்சுவலி குரு அப்படின்னாலே பணம்னு அர்த்தம். 2 அப்படின்னாலே பணம் அப்படின்னு அர்த்தம், தனஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 2ல் குரு இருக்கிறங்காட்டி இப்போ தனஸ்தானம் நல்லா இருக்கு. முதல்ல குரு நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்போதான் அவர் அந்த பலன்களே கொடுப்பார், இல்லைன்னா தீமையான பலன்களை கொடுப்பார். இந்த குரு செவ்வாயுடைய நேராக 7ஆம் பார்வையில் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல பொசிஷன்லையும் இருக்கிறார். அப்போ தனஸ்தானம் இங்கே பிரச்சனை இல்லை. லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. 11ல் உங்களுக்கு சனி இருக்குது. அதனால உங்களுக்கு வரக்கூடிய லாபம் இங்கே குறைவாகத்தான் வரும். 10ல் ராகு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கிறது ரொம்ப நல்லது. நிஜமாலுமே யார் ஜாதகத்திலும் பாருங்க, 10ல் ராகுக்கு எதுவோ சனியோ இருக்கிறவங்க நல்லா ஸ்லோவாக முன்னேறுவாங்க, சறுக்கவே மாட்டாங்க. இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இடையும் ஒவ்வொரு செங்கலாக கட்டி பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி. அதனால 10ல் ராகு இருக்கிறது உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் கண்டிப்பாக யோகம் பிச்சுக்கிட்டு போகும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு மைனஸ் என்னன்னா, அடிக்கடி உங்களுக்கு தொழில் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஜாப் வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிருப்பீங்க. ஆமாம், கன்ஃபார்ம் நீங்கள் ஆயிருப்பீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது கூட புது கம்பெனிகள் இருந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க. இன்னொரு கம்பெனிக்கு மாறலாமா அப்படின்னு பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் நீங்கள் வந்த இந்த ஜாப் உங்களுக்கு ஒரு ஆசோலேஷன்லேயே இருக்கும். அதன் பிறகு தான் உங்களுக்கு பர்மனன்ட் அப்படிங்கிறதுக்கே போகும் ஜாபு. அடுத்து திருமணம். பணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தமாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா 11ல் சனி இருக்கிறங்காட்டி, சனி நல்ல பொசிஷனில் இருக்கிறார். சனி குருவோட வீட்டில் இருக்கிறார். அதன் அடிப்படையிலும் உங்களுக்கு பணம் வரும், ஆனால் செலவு சரியாக போயிடும். அதனால் வருதுங்க, செலவுக்கு போகுது, செலவுக்கு கடன் வாங்காமையாவது இருக்கேன் அப்படிங்கிற நிலைமையில் போயிடும். அப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். திருமணம் லக்னத்துக்கு நேர் 7ஆம் வீடு, செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாய் 8க்கு போயிட்டார். 7க்குடையவர் 8ல் இருக்கிறார். அவர் செவ்வாய் கெட்டும் போயிட்டார். ஒரே ஒரு நல்ல செய்தி, அந்த செவ்வாயை குரு பார்க்குறார். அதனால செவ்வாய் வந்து கொஞ்சம் உருப்படியாக இருக்கிறார். திருமணம் நடக்கும், தாமதமாக நடக்கும். 11 இது முதல் திருமணத்துக்காக. 2வது திருமணம் போயிட்டீங்க அப்படின்னா 2ல் வந்து 11, 2வது திருமணம் 11வது வீடு. 11ல் வந்து சனி இருக்கிறார். அதனால கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும். கூடயே ராகு இருக்கிறார். ராகு இருக்கிறங்காட்டி இந்த சனியை கொஞ்சம் 2வது திருமணம் அப்படின்னா டைட் பண்ணுவார். டைட் பண்ணி கண்டிப்பாக ஜனவரியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்களுக்கு 2வது திருமணம் ஜனவரிக்கு பிறகு நடக்கும். ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் நடக்கும். அடுத்து வீடு வாசல். 4க்கு உடையவர் சூரியன். அந்த சூரியன் இங்கே இருப்பார், கெட்டு போயிடுவார். அதனால நீங்கள் வீடு வாசல் வாங்குறது பிப்ரவரி முடிச்சு மார்ச்சில் பிளான் பண்ணிக்கோங்க. மார்ச்சில் வீடு வாங்குறதுக்கான லோன் அப்ளை பண்ணுறது எல்லாமே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மார்ச்சுக்கு மேலே உங்களால் வீடு கட்ட முடியும். ரிஷப லக்னக்காரங்க குறிப்பாக நீங்கள் மே மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மே மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக இந்த வீடுங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 5ல் சந்திரன் இருக்கார். 6க்குடையவர் சுக்கிரன்.
அந்த சுக்கிரனும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். சனி பகவானுக்கு மொத்தம் 3 பார்வைகள். அவர் இருக்கிற வீட்டில இருந்து 3, 7, 10 இந்த வீடுகளை பார்ப்பார். அப்படிங்கிறப்ப 11ல இருந்து உங்க லக்னத்தை முதல்ல பார்க்கிறார். லக்னத்தை பார்த்தாலும் உங்க லக்னாதிபதி நல்லா இருக்கிறங்காட்டி சனியால எந்த பாதிப்பும் உங்களுக்கு வரல. ரெண்டாவது 5 கூடையவர் புதன். அந்த புதன் இன்னைக்கு தேதிக்கு நல்லா இருக்கிறார், பின்னாடி கெட்டும் போவார். அவர் ஜனவரியில சூப்பர் பொசிஷனுக்கு வந்துடுவார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அசுப கிரகம் தான் புதன். சனியோட வீட்டுக்கு தான் அவர் போக போறார். 5ல சந்திரன் இருக்கு, இன்னைக்கு தேதிக்கு சந்திரன் இருக்கு. 5 கூடியவர் நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். அப்படிங்கிறப்ப குழந்தை பாக்கியம் கிட்டும். இது முதல் குழந்தையாக இருந்தால். 2வது குழந்தையாக இருந்தால் இந்த 2வது குழந்தை தாமதம் ஆகும். அடுத்து அப்படியே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு போடுங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல 7 ஓகே, பட் 11 நாட் ஓகே. அதனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல பண்ணாதீங்க. அண்ணாவோடைய தொழில் எடுத்து பண்ணாதீங்க, அப்பாவோடைய தொழில் எடுத்து பண்ணுங்க. இன்னைக்கு தேதிக்கு அது செட் ஆகும். 2026ல் அப்பாவோட பிஸ்னஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ணங்காரங்களை கூட்டு சேர்க்காம இருங்க. உங்களோட வயசில் மூத்தவங்களையும் பிஸ்னஸில் கூட்டு சேர்க்காம இருந்தீங்கனாலும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு மட்டும் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு சரியாக வரும். நான் சொல்கிறது எல்லாமே சரியாக வரும், மற்றவங்களுக்கு செட் ஆகாது. இந்த ஒரு கட்டம் மாறிடுச்சுன்னா மிதுன லக்னக்காரங்களுக்கு நான் சொன்ன எதுவுமே பொருந்தாது. லக்னம்னு நீங்கள் கை வச்சுட்டிங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கணும். சார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நான் ரிஷபம் தான், ஆனால் திருக்கணிதத்தின்படி நான் மிதுனம் அப்படின்னா என்ன கேட்டால் நீங்கள் திருக்கணிதமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நீங்களே பாருங்கள், சில தசாபுத்திகள் உங்களுக்கு வாக்கியப்படி எது கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஒரு ஜோதிடர் சொல்லுவார் திருக்கணிதம், அப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்களான்னு பாருங்கள். வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ஒருத்தரை பாருங்கள், ஓகேங்களா, அவர் நல்லா இருப்பார்னு சொல்லுவாங்க, அப்போ உண்மையிலுமே நல்லா இருந்தீங்களான்னு பாருங்கள். இதில் எது சொன்னது கரெக்டாக இருந்துச்சோ அந்த வாக்கிய பஞ்சாங்கம்னா வாக்கிய பஞ்சாங்கம் பின்னாடி ஓடிடுங்க, திருக்கணிதம்னா திருக்கணிதப்படி ஓடிடுங்க. இதில் நானே சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அடுத்து படிப்பு. எஸ், 4ல் கேது இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். வெளிநாடு போகலாமா? வேண்டாம். இங்கேயே படிக்கலாமா? படிக்கலாம். டாக்டர் படிக்கலாமா? வேண்டாம். சித்தா படிக்கலாமா? படிக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கலாமா? படிக்கலாம். சிவில் படிக்கலாமா? படிக்கலாம். இன்ஜினியரிங்கில் சிவில் படிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ராகு சம்பந்தமான பிஸ்னஸ் எதாவது தொழில் சார்ந்த படிப்புகள் நீங்கள் படிக்கலாம், நல்லது நடக்கும். டென்டிஸ்ட் ஆகலாமா? எஸ், டென்டிஸ்ட் ஆகலாம். கண் சார்ந்ததுக்கு படிக்கலாமா? எஸ், கண் சார்ந்ததுக்கு படிக்கலாம். சனி எலும்பு காரகனும் கூட. அவர் எப்போ உங்கள் லக்னத்தை பார்த்தாரோ ஆர்த்தோ நீங்கள் படிக்கலான்னு இருக்கீங்களா? எஸ், ஆர்த்தோ நீங்கள் படிக்கலாம். 4ல் கேது இருக்கிறாங்காட்டி அறநிலைத்துறையத்துக்கு போனேன், சாமிக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கிறேன், மணவரை டெக்கரேஷன் பண்ணுறேன், சாமி டெக்கரேஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் எஸ், நீங்கள் நல்லபடியாக பண்ணலாம். இதில் லாபம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், லாபம் வரும். இப்போதைக்கு ஸ்லோவாக வரும். இன்னும் இந்த சனி பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் இதே பிஸ்னஸ் உங்களுக்கு பீக்கில் கொண்டு போகும். இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணி உழைப்பெல்லாம் போட்டு தொழிலெலாம் கற்று நீங்கள் சரியான பொசிஷனில் இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு இந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி பொறுமையாக இருந்து கற்றுக்கோங்க. வீடு, காரு, 2 வீலர் இதெல்லாம் இப்போ வாங்கலாமான்னு கேட்டால் வேண்டாம், இப்போ வேண்டாம். எதாக இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பண்ணலாம், லாபகரமானதாக இருக்கும். இப்போ பண்ணினீங்க அப்படின்னா சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்குவீங்க, அதனால் வேண்டாம். கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து இதெல்லாம் நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் நமக்கு சாதகமாக வருமா? இப்போ வாய்தா அட்டன் பண்ணலாமா? வாய்தாவுக்கே நீங்கள் போக வேண்டாம், விட்டுருங்க. எதாக இருந்தாலும் ஏப்ரலுக்கு பண்ணிக்கலாம். இந்த வீடு, வாச, காரு, பைக்கு, கோர்ட்டு, தீர்ப்பு இது எல்லாமே ஏப்ரலுக்கு தூக்கி போட்டுருங்க. இப்போதைக்கு வாய்தா மட்டும் வாங்குங்க. ஏப்ரலில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 8ல் செவ்வாய் இருக்கிறாரு. 8ல் செவ்வாய் இருந்து 2 பார்க்குறாரு. 2ல் ஆல்ரெடி குரு இருக்கிறார். அதாவது கிரகம் அதாவது வீட்டில் பக்காவாக பொசிஷனில் இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் 8ல் இருக்கிறது மாங்கல்ய பாக்கியத்தை ஸ்ட்ராங் பண்ணும், அவர் கெடுக்க மாட்டார். அதே மாதிரி 2 பணத்துக்கு அதிபதி குரு தனஸ்தானத்திலே இருக்கிறது, அதுவும் நல்லது. இது இதுலேயே இருக்குது, அது அதுலேயே இருக்குது. 2 பேரும் பரஸ்பரமாக 7ஆம் பொருத்தத்தில் 7 பார்வையில் டைரெக்டாக பார்த்துக்கிறாங்க. எல்லாமே நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. 11ல் கரெக்டாக சனி இருந்து இந்த மொத்த கனெக்ஷனையுமே இவர் கெடுத்து விடுற ஸ்டேஜில் இருக்கிறார். அதனால் கள்ளக்காதல்கள் உருவாகும். திருமணம் இப்போதைக்கு உங்களுக்கு நடக்காது. அந்த 2வது திருமணம், இது 2வது திருமணம் கூட சொல்ல முடியாது, அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது கள்ளக்காதல் தான் வரும். நீங்கள் கொஞ்சம் இதை விட்டு கொடுத்துருங்க. இந்த கள்ளக்காதலுக்கு இப்போ சம்மதிக்க வேண்டாம். இது திருமணத்துக்கும் போகாது. திருமணத்துக்கு போகிற மாதிரி தான் நானே சரின்னு சொல்லிடுவேன். அதனால் 11ல் சனி இருக்கிறங்காட்டி அந்த 2வது திருமணமும் உங்களுக்கு நடக்காது. 2வது இந்த 9க்கு அதிபதி, பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி தான் போய் 11ல் உட்காந்துருக்கிறார். அது குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறார். வீடு கொடுத்தவர் இங்கே இருக்கிறார் குரு, அது 2ல் இருக்கிறார். அவரை செவ்வாய் சார்ஜ் பண்ணுறார். இவர் இங்கிறது டைரக்ட் சார்ஜ் பண்ணுறங்காட்டி இந்த காம்பினேஷன் ராங் காம்பினேஷன். அதனால் அந்த திருமணம் ஒர்க் அவுட் ஆகாதது, கைவிட்டுறது நல்லது. நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
உங்களுக்கு இன்னொரு ப்ரிடிக்ஷன் காட்டிடுறேன். இந்த செவ்வாய் 4, 7, 8, அதனால மேல் மார்பு, செஸ்ட்டு, நுரையீரல், கழுத்து, தோள்பட்டை. ரிஷப லக்னத்துக்காரங்க கீழே விழுந்திருப்பீங்க, கழுத்தில் அடிபட்டுருக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கழுத்தில் அடிபட்டு நீங்கள் ஒரு நெக் பேண்டை போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கழுத்து, தோள்பட்டை இந்த பகுதியை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஜிம்மில் வெயிட் போடும்போது கூட ஒரு பக்கம் அது சரியறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால தோள்பட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. மேல் மார்பு, நுரையீரல் இந்த இடத்துக்கு மேல் செஸ்ட், இந்த இதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது அப்படியே கழுத்துலேருந்து செஸ்ட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பாத அரிப்பு, பாத வெடிப்பு, குதிங்காலில் தூங்கி எந்திரிச்ச உடனே வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த குதிங்கால் வெளி, கால் மரத்து போகிறது, இது எல்லாமே பாதம் சார்ந்த பிரச்சனைகள். ஃபுட்வேர் கரெக்டாக போடுங்க. செப்பல் கரெக்டான செப்பல் போட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்தே நிவர்த்தி ஆயிடலாம். ஒரு காலத்தில் நானே வந்து இந்த விலை அதிகமான செருப்பெல்லாம் போட மாட்டேன். சும்மா ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கி நானே போட்டுட்டு இருந்தேன். பின்னாடி அந்த கால்வலி வந்து அப்புறம் அதுக்கு நான் செலவு பண்ணிட்டு இருந்தப்ப வேண்டாம், ஒரே செருப்பாக நல்ல செருப்பாக போட்டலான்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் செருப்புக்கு செலவு பண்ணுறதையே பேர்டனாக நினைக்கிறது இல்லை. ஒரே செருப்பு நல்லதாக தோல் செருப்பாக பாதத்தில் எந்த பிரச்சனையும் வராத மாதிரியும் பாத வெடிப்பு வராத மாதிரியும் எவ்வளோ நேரம் நின்னாலும் உங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்லாம் வராத மாதிரி இருக்கிற செப்பலாக வாங்கி போடுங்க. செருப்புக்கு செலவு பண்ணுறத கணக்கு பார்க்காதீங்க, நல்ல செருப்பாக வாங்கி போடுங்க, இந்த பிரச்சனையே தீரும். ஆக்சிஜன் குறைபாடு தான். அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிங்க, மந்திரம் சொல்லுங்கள், நம்ம கேளக்கிய சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சூட்சமாக அதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஜோதி வழிபாடு. ரெண்டாவது, காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக ரிசீவ் பண்ணுறீங்க. காஸ்மிக் எனர்ஜி அதிகப்படியாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம் 5 மணிக்கு முன்னாடி. அதனால் கேளக்கிய சித்தர் மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த நுரையீரல், மேல் மார்பு இந்த சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இதை நீங்கள் பண்ணுங்கள். ரிஷப லக்னக்காரங்களுக்கு குருவோட பார்வைகள். குரு கரெக்டாக 6, 8, 10 இந்த வீடுகளை பார்க்குறாரு. 8ங்கிறது உங்களோட சேவிங்ஸுங்கிறது பணத்தை குரு பணக்காரரே பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப நல்லபடியாக சேவிங் பண்ணலாம், எஃப்டி பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணுவீங்க, உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் பெருகும். ரெண்டாவது, 2லேருந்து டைரெக்டாக 10 பார்க்குறங்காட்டி 2ங்கிறது தனம், 10ங்கிறது தொழில் ஸ்தானம். இப்போ தொழிலில் நல்ல வருமானம் கேட்டால் எஸ், வருமானம் வரக்கூடிய தொழிலை இப்போ உங்களுக்கு கிளிக் ஆகும். இப்போ உங்களுக்கு என்ன யோசனை வருதோ அந்த தொழிலை பண்ணுங்க, நிச்சயமாக அதில் லாபம் கிடைக்கும். 6 கடன் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஒரு பணக்காரர் கடன் ஸ்தானத்தை பார்க்கறது நல்லது. அப்படின்னா கடன் அடையும் அப்படின்னு அர்த்தம். கடன் அடையுது, சேமிப்பு தொடங்குது, தொழிலில் லாபம் வருது. இதை விட சிறப்பான ஒரு அமைப்பு வரவே வராது. அதனால ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த 2026 சூப்பராகவே இருக்கும். நீங்கள் தாராளமாக எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஈவன் லாட்ரி சீட்டு கூட வாங்க. இந்த 8ங்கிறது அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். அதனால லாட்ரி சீட்லையும் கூட வாங்குங்க, கம்மியாக வாங்குங்க. இந்த 3 சீட்டு எழுதுகிற கேரளா லாட்ரி சீட்டில் விட்டுருங்க, அதெல்லாம் ஃபேக்கு. அதெல்லாம் லக்கு பேஸ் பண்ணி வர்றது. அது பழிக்கவும் பழிக்காது. அதுவும் அதிர்ஷ்டம் லக்கு தான், பட் அது பழிக்காது. அது வந்து உங்களுடைய அரிக்கும் நோய். அது டெய்லி 100 ரூபான்னு போட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். அதை பண்ணாதீங்க. லாட்ரி சீட் வாங்குங்க, அது ஒரு தடவை வாங்குங்க. இப்போ டிசம்பர் மாதத்தில் கூட குழுக்கள் பம்பர் ப்ரைஸ் இருக்குது. கேரளாவில் தான் இருக்குது, இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அது பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லது நடக்கும். வெளிநாட்டில் நீங்கள் வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம். ஐடிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் ஐடிக்கு கண்டிப்பாக மாறலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அடுத்து எந்த தெய்வத்தை வழிபடலாம்? உங்கள் லக்னத்திலேருந்து 5வது வீடு புதனுடைய வீடு. இந்த வீட்டில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா நீங்கள் விஷ்ணு, புத்தர் இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது நல்லது. சூரியன் இருந்துச்சு அப்படின்னா சிவனை வழிபாடு பண்ணுறது நல்லது. ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. கேது இருந்துச்சு அப்படின்னா சித்தர்களை வழிபாடு பண்ணுறது நல்லது. ராகு இருந்துச்சு அப்படின்னா பெண் தெய்வங்களில் மாகாளி, பத்ரகாளி, மாசாணி அம்மன் இந்த மாதிரி சுடுகாட்டு தெய்வங்கள், இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள், அதாவது மேற்கூரையே இருக்காது, பார்த்துருக்கீங்களா? மாசாணி அம்மனுக்குன்னா மேற்கூரெல்லாம் இருக்காது, பதியம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் ராகு இருந்துச்சுன்னா வழிபாடு பண்ணுறது நல்லது. செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா முருகரை நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த தெய்வங்களை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 5ல் என்ன கிரகம் இருக்கோ அதற்கான குலதெய்வ வீடியோன்னு நாங்கள் ஒன்று தனியாக போட்டிருக்கோம். உங்கள் 5ல் என்ன கிரகம் இருக்குது, குலதெய்வ வழிபாடு என்ன, குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது என்ன அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ்லேயே ஷார்ட்ஸ்லேயே ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குலதெய்வம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அந்த தெய்வத்துக்கு இப்போ போய் நீங்கள் பார்த்துட்டு வரும்போதும் இந்த 2026 உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். குலதெய்வ கோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமில் வச்சுருங்க.
இந்த மண்ணை தேடி உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வரும். இதுதான் குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்காங்க, வீட்டுக்கே வர்றதில்லை அப்படிங்கிற பிரச்சனையை குறைக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். இதை கண்டிப்பாக வச்சுருங்க. குலதெய்வ கோயிலில் சக்கரை பொங்கல் ஆக்கி போடுங்க. கிடா வெட்டில் நேர்த்திக்கடன் இருக்குன்னா நேர்த்திக்கடனை முதல்ல முடிங்க. சில பேர் பூ முடி கூட கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு வேண்டியிருந்தீங்க அப்படின்னா அதையுமே நிவர்த்தி பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு எந்த கடனுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வரமாட்டாங்க, கோவப்படுவாங்க. செய்கிறேன்னு சொன்னில்ல, அதனால் நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் குலதெய்வத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் குலதெய்வம் நிச்சயமாக பார்த்துக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போங்க, அமாவாசைக்கு போங்க. உச்சிகால பூஜை நடக்கும் அப்படின்னா உச்சிகால பூஜைக்கு போங்க, இதெல்லாம் கலந்துக்கோங்க. இது எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா நேராக கிளம்பி கிழக்கீர் சித்தர் கோவிலுக்கு வந்துருங்க. நம்ம கோயிலில் காலையில் 11 to 12 யாகம் வளர்த்தி அமாவாசைக்கு பூஜை வளர்த்துறோம். அதனால் இதில் கண்டுக்கோங்க. இந்த யாகம் மிக சிறந்த செல்வ பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கடன் அடையிறதுக்கு, திருமண தடை, காரிய தடை, குழந்தை பாக்கிய தடை, இது எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒவ்வொரு சுழற்சியிலையும் ஒவ்வொரு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம். மாதத்தில் 4 நாள் யாகம் வளர்த்துறோம். சஷ்டி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த 4 நாள் சுழற்சியில் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் யாகம் வளர்த்துறோம். இதில் கலந்துக்கோங்க. வரும்போது விரதம் இருந்து வாங்க. மதியானம் இங்கே அன்னதானம் நடக்கும், நீங்கள் சாப்பிடலாம். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2026 உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.